விசில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷனில் இருந்து டிவிகேவுக்கு விசில் சிம்பிளை அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விசில் சிம்பிளானது ஆல்ரெடி விஜய் நடித்த ஃபிலிம் கூட கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்திருக்கா. அண்ட் இந்த ஒரு டிவிகே சிம்பிளான விசிலானது மக்கள் கிட்ட ஈஸியாகவே ரீச் ஆகக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த ஒரு விசில் சிம்பிளை பற்றி பொலிட்டிக்கல் வியூவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பார்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். 2 கட்சிகள், டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. அண்ட் டிஎம்கே உடைய சிம்பிளாக உதயசூரியன், ஏடிஎம்கே சிம்பிளாக இரட்டை இலையுமே இருந்துட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் பார்ட்டியாக டிவிகே அண்ட் டிவிகே உடைய சிம்பிளாக இப்போ விசிலை கொடுத்துருக்காங்க. இந்த 2026ல் விசிலோட இம்பேக்ட் ஆனது எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் விசிலுக்கு ஓட் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் 6 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு சில சின்னங்களில் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அதில் ஃபர்ஸ்டாக விசில் இருந்தது, ஆட்டோ, இந்த மாதிரியான சின்னங்களுமே அவங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்னமானது எல்லாருக்குமே வேணும்னு வரும் பொழுது அதை அவங்க ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. விசிலானது டாப் ப்ரையாரிட்டியில் டிவிகேல இருந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போது அந்த ஒரு சின்னமானது டிவிகேவுக்குமே அலாட் பண்ணிட்டாங்க. இப்போ டிவிகேவுக்கு இந்த ஒரு விசில் சிம்பிளானது கொடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் இதை பிராண்ட் பண்ணாமலேயே எல்லாருக்குமே ரீச் ஆகியிருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்தில் விசில் போடுன்ற ஒரு சாங்கும், அது மட்டும் இல்லாமல் பிகிலுன்ற ஒரு படத்தில் கப்பு முக்கியம் பிகிலு, இந்த மாதிரியான ஃபிலிம்லேருந்து வந்த வசனங்கள், பாடல்கள் எல்லாமே இந்த ஒரு விசிலை பேஸ் பண்ணியுமே கனெக்ட் ஆகுது. ஐபிஎல்லும் வரப்போது, தலை தோனி அதில் சிஎஸ்கேக்கு விசில் போடு, இப்படி எல்லா இடத்துலையுமே விசிலானது இருந்துட்டு இருக்கு. 2026ல் தமிழக மக்கள் விஜய்க்கு விசில் போடுவாங்களா? இந்த விசில் எதை பற்றி சொல்லுது? ஒரு ஜாய் டைமில், ஒரு வின் பண்ண டைமில் விசிலை ப்ளோ பண்ணுவாங்க. ஒரு விக்டரியை பேஸ் பண்ணதாகவுமே இருக்குது. போலீஸ், செக்யூரிட்டி, இவங்க எல்லாமே மக்களை பாதுகாப்பதற்காக விசிலை ஊதுவாங்க. அண்ட் இது ஒரு ப்ரொடெக்ஷனாகவுமே பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை அலாட் பண்ணுறதுக்குமே விசிலானது பயன்படுது. இதன் மூலமாக பொலிட்டிக்கல் வியூவில் ஆன்டி கரப்ஷனை இது சிம்பலைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் நடித்த மூவியுமே அவருக்கு போனஸாக வந்திருக்கு. கோட் படமும் பிகிலும் இப்போ இவருடைய விசில ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் 2 கட்சிகளுக்கு நடுவே தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொல்லியிருந்தாரு. டிவிகேவானது ஒரு நியூ பார்ட்டி, மக்களுக்குமே அந்த ஒரு சிம்பிளானது நியூவாக தான் இருக்கும். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ரேலி கேம்பெயின் பண்ணாமலே இந்த ஒரு விசிலானது ரீச் ஆகியிருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் விசில் போடுன்ற சாங்ல எல்லாமே நடிச்சிருப்பாரு. அண்ட் அதன் மூலமாக இன்னும் அதிக அளவில் மக்களுக்கு இது ரீச் ஆகுது. விசில் சின்னத்தை டிவிகேக்கு ஒதுக்குனது இயற்கையும் இறைவனும் கொடுத்த பரிசாக தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. நல்லவர்கள் சின்னம் விசில், நாடு காப்பவர்கள் சின்னம் விசில், ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறுவோம், விசில் போடுவோம்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு ஒளி தான் விசில். இந்த ஒரு விசிலானது இலக்கை நோக்கி உழைப்பவர்களுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விசிலானது பாதுகாவலர்களுடைய கையில் இருக்கும். அந்த வகையில் இது பாதுகாப்பின் அடையாளம்னுமே சொல்லலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே, ஆண்கள் பெண்கள்னு எல்லாருடைய உள்ளங்களிலுமே உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறையான ஒரு நிகழ்வோட குறியீடு என்பதுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. விசில் சின்னம் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழருவி மணியின் தலைமையிலான காந்திய மக்கள் இயக்கத்திற்கு விசில் சின்னமானது அளிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகர் பிரகாஷ் ராஜ் அவருக்குமே ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு.
கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் மயில்சாமி அவர்களுமே போட்டியிட்டு இருந்தாரு சுயேட்சையாக. அவருக்குமே விசில் சின்னமானது அளிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னமானது வழங்கப்பட்டிருக்கு. இது இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 ஹேஷ்டாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கான விசிலானது ஊதப்பட்டு விட்டது. எல்லா கட்சிகளுமே தயார்னு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டிருக்காரு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தாவேகா விருப்பப்பட்ட சின்னம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு விசில் அடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசிலானது யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் பாப்புலாரிட்டியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னாகவும் இருக்கு. யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில தான் விசில் சின்னமானது இருக்கு. 2026ல விசிலோட சத்தமானது எந்த அளவுக்கு கேட்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு விசில் சின்னம் டிவிகேவுக்கு கிடைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க விசிலுக்கு ஓட் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.